நம்மை விசாரித்து நம்மை வாழ வைக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். துதிப்பதற்கு எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரச்சனை போராட்டம் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில இருக்கவே முடியாது. அது நல்லவர்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு பிரச்சனையும் போராட்டமும் இருந்துட்டே தான் இருக்கும். அதனால அது நிமித்தம் வருகிற நமக்குடைய வருத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நாம மனுஷங்க கிட்ட பகிர்ந்து கொள்றதை விட கர்த்தராகிய தேவனிடத்துல பகிர்ந்து கொள்வதே நம்முடைய வாழ்வில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இதை உணர்ந்தவர்களாய் இந்த நாள்ல இந்த வசனத்தின்படி நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல இந்த பூமியில வந்து வாழ்ந்தபடியால் நாம் அனுபவிக்கிற எல்லா பாடுகள் வழியாய் அவரும் கடந்து போயிருக்கிறார். மேலும் நம்முடைய பாடுகளை புரிந்து கொண்டு நம்முடைய உணர்வுகளை மதிக்கிற நல்ல கர்த்தருமாய் அவர் இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல கர்த்தரை நாம் துதித்து உயர்த்தி கொண்டாடுவோம்.